பொம்பளைங்கள்லாம் கொஞ்சம் வாயை வச்சுன்னு அமைதியாக இருக்கிறது கிடையாது. இல்லை பேசினா அப்போவே பேசணும். எப்போ கையை பிடிச்சி இழுத்தானோ அப்போவே கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லணும். அப்போயே போய் செருப்பால் அடிக்கணும். அப்போயே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போல்லாம் விட்டுட்டு எப்போ நம்ம மீடியாவில் ஃப்ரீயாக இருக்கிறோமோ ரெஸ்ட்டாக இருக்கிறோமோ அப்போல்லாம் வந்து மீடியாவை வர வச்சு அதே கேள்வி தானே சார் சின்மைக்கும் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் அதுதான் சொல்கிறேன். சின்மை மட்டும் இல்லைம்மா, அது எந்த மையாக இருந்தாலும் சரி, நான் மை தான் சொன்னேன். எந்த மை சின்மையாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எப்போ தவறு நடக்குதோ அன்னைக்கேன்னு பண்ணணும். எந்த உலகத்துலமா வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சி செய்த ஒரு நபரை கல்யாணத்துக்கு வர வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது? அந்த கேள்விக்கு தான் சார் இன்னும் விடை. அதனாலதான் அதுதான் த்ரீஷா மேல நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒண்ணுமே இல்லைம்மா. வயசாகுது இல்ல, ஒரு பார்வை இருக்கு இல்ல. நீங்க பாருங்க, ஒரு நல்லா இல்லாத ஒரு பொருளை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லணும்னா அது சொல்லுவாங்கல்ல. இருங்க விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இருக்கட்டும். எல்லாம் யாரோட நடிச்சிருக்காங்க? எல்லாமே கணவனும் கூட தான் நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிச்சதெல்லாம் விஜய் கூடவும் அஜித் கூடவும் வந்து கமல் கூடவும் ரஜினி கூடவும் நீங்க நடிச்சுட்டு கிழவனும் கூட தான் நடிச்சிருக்கீங்க. நீங்க